டிரான்ஸ்ஃபார்மர் லாசஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைட், அடுத்தது டெஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபார்மர். என்னென்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் நம்ம எடுக்கணும். ஸோ ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட், சம்ப்னர் டெஸ்ட், இது 3 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்ல என்ன கண்டுபிடிப்போம்னா கோர் லாசஸ் கண்டுபிடிப்போம். பேர்ல இருக்குல்ல, ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்னா லோட் பண்ணாம ஃபுல் சர்க்கியூட்டை ஓப்பன்ல வச்சிருக்கோம். ஸோ இங்க கோர் லாஸும் ஷண்ட் பிரான்ச் பேராமீட்டர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட். அண்ட் இதுல இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்றோம், இதுல ஏன் வந்து கோர் லாஸ் மட்டும் நமக்கு. ஸோ இங்க எனக்கு இஎம்எஃப் ஈக்குவேஷன் எடுத்துட்டா பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நான் ரேட்டட் வோல்டேஜ் தான் இங்க இம்போஸ் பண்ண போறேன், விச் மீன்ஸ் என்னோட சர்க்கியூட் வந்து பிஎம்ல இருக்கு, அதாவது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்ஸிமம்ல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அகெயின் எனக்கு எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல் டு பிஎம் இல்லையா. அப்ப நான் இங்க வந்துட்டு ரேட்டட் வோல்டேஜை இம்போஸ் பண்ணும்போது என்னோட சர்க்கியூட் வந்துட்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பிஎம்ன்ற கண்டிஷன்ல இருக்கு. அப்ப எனக்கு ஓசி டெஸ்ட்ல கிடைக்கிற எல்லா வேல்யூஸுமே இஸ் ரிலேட்டட் டு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அதாவது அதுல கிடைக்கிற லாஸ் எல்லாமே எனக்கு கோர் லாஸ் ரிலேட்டடான லாஸ் தான் கிடைக்குது. அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு சொன்னா கிடையாது. இன்னொரு காரணம் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு சைடு ஓப்பன் ஆச்சுட்டேன். ஓகே, 2 சைட்ல ஒரு சைட ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டேன். அப்ப சர்க்கியூட் க்ளோஸ் ஆகலன்னா I2 கரண்ட் இருக்காது. I2 கரண்ட் இல்லைன்னா வைண்டிங் லாசஸ் வந்து நான் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம், ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்லி I0 மட்டும் தான் இருக்கு இந்த சர்க்கியூட்ல அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். சரியா? அப்ப ஓசி டெஸ்ட் பண்ணும்போது, அதாவது ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வர லாசஸ் வந்து வெறும் கோர் லாசஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு லாசஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் எடுக்கலாம். எப்படி பண்றது ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் எப்படி பண்றதுன்னு சொன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சைட ஓபன் பண்ணணும், ஒரு சைட மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணணும். அது எந்த சைட ஓபன் பண்ணணும்னு சொன்னா ப்ரிஃபரபிளி ஹை வோல்டேஜ் சைட வந்துட்டு ஓபன் சர்க்கியூட் பண்ணிருப்போம். ஏன் ஹை வோல்டேஜ் சைட ஓபன் சர்க்கியூட் பண்ணிருக்கோம்னா அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் வந்து டெஸ்டிங் பர்சனலோட சேஃப்டி. நான் வந்துட்டு எல்வி சைட்ல டெஸ்ட் பண்ணும்போது நான் லோ வோல்டேஜ் ஹேண்டில் பண்றேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு அது சேஃபர் இல்லையா? ஹை வோல்டேஜ் ஹேண்டில் பண்றதை விட லோ வோல்டேஜ் ஹேண்டில் பண்றது எனக்கு சேஃப். இன்னொன்னு, மீட்டர் ரீடிங்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கணும்ன்றது இன்னொரு காரணம். ஏன்னு சொன்னா எனக்கு எல்வி சைட்ல நான் மீட்டர்ஸை கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ லோ வோல்டேஜ் அப்படின்னும் போது கரண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கரண்ட் அதிகமா இருக்குன்னா எனக்கு இந்த மீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரேஞ்ச் மீட்டர்ஸ் போடலாம். ஸோ தட் I0 என்னால ரீட் பண்ண முடியும். ஏன்னா யூஸ்வலா I0 வந்துட்டு 5% தான் இருக்கும். 5% ஆஃப் ரேட்டட் கரண்ட். இது செகண்டரியா இருந்தா I2 ஆர் இது பிரைமரியா இருந்தா I1 வாட் எவர். ஸோ இது வந்து எனக்கு 5% ரீடிங் எனக்கு காட்டாது. அதனால நான் என்ன பண்றேன், எல்வி சைட்ல போடுறேன். எல்வி சைட்ல மீட்டர்ஸை போடும்போது கரண்ட் கொஞ்சம் ஆக்சுவலாவே கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? லோ வோல்டேஜ்ல கரண்ட் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப எனக்கு மீட்டர் அக்யூரசி கிடைக்கும். இது 2 ரீசனும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்துட்டு ஓப்பன் சர்க்கியூட்டை ஹெச்வி சைட்ல பண்ணிட்டு மீட்டர்ஸை எல்வி சைட்ல கனெக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கு இதுதான் காரணம். ஸோ இதுல நான் 3 மீட்டர்ஸ் போட்டிருக்கேன். வாட் மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர். டைரக்டாவே எல்லாமே இந்த வேல்யூஸ் தான் ரீட் பண்ணும். ஸோ இந்த வாட் மீட்டர் வந்து எனக்கு அயன் லாஸ் தான் ரீட் பண்ணும் நான் எடுத்துக்கலாம். V0 I0 into cos ∅0 எனக்கு. ஸோ இங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரைட். எப்பவுமே எனக்கு வாட் மீட்டர் வந்து ரியல் பவர் தான் ரீட் பண்ணும், அதாவது VI cos ∅ தான் எனக்கு ரீட் பண்ணும். அண்ட் இந்த இன்னொன்னு என்ன சொல்றோம், திஸ் பவர் இஸ் நத்திங் பட் அயன் லாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னோட P0 equal to V0 I0 cos ∅. இதுல இருந்து cos ∅ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். P0 divided by V0 into I0 கிடைக்கும். எனக்கு தேவை இங்க வந்துட்டு ஷண்ட் பிரான்ச். ஷண்ட் பிரான்ச்னா R0 X0 வேணும் எனக்கு. அண்ட் கரண்ட்ஸ் வேணும் இல்லையா? IWR II சொல்லியிருக்கேன். வாட் ஃபுல் காம்பனன்ட் ஆர் அயன் லாஸ் காம்பனன்ட் II. I0 cos ∅. இந்த ஃபார்முலாவும் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ரியல் பார்ட் இது I0 cos ∅, இது இமேஜினரி பார்ட் I0 sin ∅. 2 கரண்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ R0 is V0 divided by IW, X0 is V0 divided by IM. அப்ப ஷண்ட் பிரான்ச் எனக்கு கிடைக்குது இதுல. ஓகே, ஒன்னு அயன் லாஸ் எனக்கு கிடைக்குது, இன்னொன்னு ஷண்ட் பிரான்ச் எனக்கு கிடைக்குது, ஈக்குவலன்ட் சர்க்யூட்டோட ஷண்ட் பிரான்ச். அண்ட் இந்த பாயிண்ட்டும் சொல்லலாம், காப்பர் லாஸ் is 1/20 square times smaller than
iron loss in this particular test. அதனால இந்த டெஸ்ட்ல நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடணும். அடுத்தது ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட். ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சைட ஷார்ட் சர்க்கியூட் பண்றோம்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றோம், இங்க டிரான்ஸ்ஃபார்மரை ஃபுல் லோட் கண்டிஷனுக்கு கொண்டு போறோம். ஓபன் சர்க்கியூட் டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மரை நோ லோட் கண்டிஷனுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அர்த்தம், லோடே இல்லாம. இங்க ஃபுல் லோட் கண்டிஷனுக்கு கொண்டு போறோம், அது ஒரு சைடு ஷார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதான் இப்படிதான் இருக்கு என்னோட ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்டோட செட்டப் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சைடு ஷார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு சைடு எது, எல்வி சைடு. எல்வி சைடு ஷார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மீட்டர்ஸ் எல்லாத்துலயும் ஹெச்வி சைட்ல போட்டிருக்கேன் அப்படியே. ஸோ லோ வோல்டேஜ் இஸ் இம்போஸ்ட் ஆன் ஹெச்வி சைட். இங்கதான் மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். டு காஸ் ரேட்டட் கரண்ட் இன் பிரைமரி. ஸோ ஓகே, இங்க பிரைமரியில மீட்டர்ஸ் போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த ரேட்டட் கரண்ட் வர மாதிரி நான் இந்த சர்க்கியூட்ல லோ வோல்டேஜை இம்போஸ் பண்றேன். அண்ட் இங்க இதையே ஹெச்வி சைட்ல கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, ஹெச்வி சைட்ல தான் எனக்கு ரேட்டட் கரண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஹை வோல்டேஜ் இருக்கிறதுனால கரண்ட் எனக்கு கம்மியா இருக்கும். ஸோ தட் நான் ரொம்ப கம்மியான வோல்டேஜ் இம்போஸ் பண்ணா போதும், ரேட்டட் கரண்ட் எனக்கு கிடைச்சிடும். And இங்க வந்து B is reduced. ஏன் B is reduced? Because B is proportional to V. B is proportional to V. அப்ப B நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன், அப்ப B எனக்கு ரெடியூஸ் ஆகும். அந்த பாயிண்ட் ஏன் இங்க எனக்கு சிக்னிஃபிகண்டா ஆகுது அப்படின்னு சொன்னா, மேக்னெட்டிக் லாசஸ் நெக்லெக்ட் ஆயிடுச்சு. மேக்னெட்டிக் லாசஸ்னா என்ன, அயன் லாசஸ் தான். PI எனக்கு நெக்லிஜிபிளா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப கம்மியான வோல்டேஜ்ல எனக்கு இங்க ரேட்டட் கரண்ட் அச்சீவ் ஆயிடும். அந்த கம்மியான வோல்டேஜ்ல எனக்கு B வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அயன் லாசஸ் வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இருக்கிற லாசஸ் எல்லாத்தையும் நான் வந்து கோர் லாஸ், காப்பர் லாஸ்ன்னு எடுத்துப்பேன். ஓகே, இங்க காட்டுற எல்லா லாஸையும் நான் டைரக்டா காப்பர் லாஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ PC இஸ் PSC, அதாவது இதோட ரீடிங் into I rated divided by ISC whole square. Sometimes இது ரெண்டும் சேமா இருக்கலாம். இது ரெண்டும் சேமா இருந்தா PCயும் PSCயும் சேமா இருக்கும். Sometimes இது ரெண்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அதனாலதான் இதை நம்ம இங்க போட்டிருக்கோம். அண்ட் RI, ஸோ இது என்னன்னு சொல்றோம், நம்ம I square R லாஸ்ன்னு சொல்றோம். அப்போ I square R, அதுதான் நம்ம அதுல இருந்து R கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க. ஸோ R is the power divided by I square and Z is V divided by I. So இங்கே இருக்க எல்லா ரீடிங்கும் இது V, இது I, இதுல இருந்து Z கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் இது வந்து என்னோட பவர் லாஸ், அதுல இருந்து R கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப XI கிடைச்சிடும் எனக்கு. அப்ப சீரீஸ் பிரான்ச் ஆஃப் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஷார்ட் சர்க்கியூட்ஸ்ல என்னென்ன கிடைக்குது, காப்பர் லாஸ் என்னன்னு கிடைக்குது. அப்புறம் RXZ சீரீஸ் பிரான்ச் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஃபுல் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் என்னால டிரா பண்ண முடியும். ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் OC டெஸ்ட் அண்ட் SC டெஸ்ட் ஃபுல் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை டிரா பண்ண முடியும். ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எதுக்கு ஆக்சுவலா டிரா பண்றோம், அனலைஸ் பண்றதுக்கு தான், சர்க்கியூட்டை அனலைஸ் பண்றதுக்கு தான். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். இதெல்லாம் நிறைய டெஸ்ட் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல. இன்சுலேஷன் டெஸ்ட் பண்றது, டர்ன்ஸ் டெஸ்ட் பண்றது, நிறைய டெஸ்ட் இருக்கு. ஓகே, அந்த பேசிக் வந்து இதுதான். இது வந்து நம்ம சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் இந்த ரெண்டு டெஸ்டையும் ஈஸியா பண்ண முடியும்ன்றதுனால இதை மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்கு, ஃபீல்டு டெஸ்டே நிறைய இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல. அதை பத்தி எல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல, மெஷின்ஸ்ல அதை பத்தி படிக்க தேவையில்ல. அண்ட் இதுல வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஈக்குவலன்ட் சர்க்கியூட் டிரா பண்றதுக்கு ஒன் செட் ஆஃப் பாராமீட்டர் ஹேஸ் டு பி ரெஃபர்ட் டு அதர். பிகாஸ் ரெண்டு டெஸ்டும் நம்ம வேற வேற சைட்ல பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் மீட்டர்ஸ் எல்லாமே HV சைட்ல போட்டிருக்கோம். ஒரே டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரெண்டு டெஸ்டும் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்துட்டு மீட்டர்ஸ் எல்லாமே LV சைட்ல போட்டிருக்கோம். அப்ப ஒண்ணு இந்த வேல்யூஸ் இந்த சைடு ரெஃபர் பண்ணும், அப்படி இல்லைன்னா SC டெஸ்ட்ல இருக்கிற இந்த வேல்யூஸ் இந்த சைடு ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்து தான் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை டிரா பண்ண முடியும். சரி, இதுல லிமிடேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் இருக்கு. இது ஒரு 1 மார்க். என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, டெம்பரேச்சர் ரைஸோட எஃபெக்ட் நம்ம எடுக்கல இந்த OC டெஸ்ட்ல. Because rated voltage impressed on one winding and the other winding carries 0 voltage. அப்ப ப்ராப்பரான டெம்பரேச்சர் ரைஸ் நமக்கு இதுல கிடைக்காது ஓபன் சர்க்கியூட் டெஸ்ட்ல. ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்ல ஒரு வைண்டிங்ல ரேட் கரண்ட்டை அலோவ் பண்றோம், அதர் வைண்டிங்ல வெரி ஸ்மால் வோல்டேஜ் தான் அலோவ் பண்றோம். ஸோ SC டெஸ்ட் பாத்தீங்கன்னா
இந்த சைடு தான் ஷார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே நம்ம ஃபுல் ரேட்டட் கரண்ட் அலோவ் பண்றோம். பட் இந்த சைடு வெரி லோ வோல்டேஜை இம்போஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மறுபடியும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்துட்டு மினிமமா இருக்கு, நாட் ஆஸ் யூஷுவல். அப்ப அந்த எஃபெக்டும் இல்ல, ரெடியூஸ் ஆகுது. அப்ப எக்ஸாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அததான் இங்க சொல்ல வராங்க. ஓகே, த வேல்யூஸ் ஆர் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கால்குலேட்டட் பை ஓசி டெஸ்ட் அண்ட் எஸ்சி டெஸ்ட் வந்து எக்ஸாக்டா இருக்காது. அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் சர்க்யூட் தான். அததான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதை எராடிகேட் பண்றதுக்கு இந்த சம்டன்ஸ் டெஸ்ட் ஆர் பேக் டு பேக் டெஸ்ட் பண்றோம். ஸோ பேக் டு பேக் டெஸ்ட் அப்படின்னு எங்க சொன்னாலும் மிஷின்ஸ்ல பேக் டு பேக் டெஸ்ட் எங்க சொன்னாலும் 2 மிஷின் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க 2 மிஷின் போட்டிருக்கோம். 2 மிஷினை ஒரு மிஷினை இன்னொரு மிஷினால லோட் பண்ண போறோம் அர்த்தம், வைஸ் வெர்சா. ஸோ ஃபர்ஸ்ட் மிஷினோட லோடு செகண்ட் மிஷினோட லோடு ஃபர்ஸ்ட் மிஷின். இங்க பாத்தீங்கன்னா T1 T2 2 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கோம். பிரைமரி சைடு ரெண்டுத்தையுமே பேரலல்ல ஒரே சப்ளைக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், சேம் சப்ளை கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்டரி சைடுன்னு வரும்போது இது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுக்கு பேரு சீரீஸ் அப்போசிஷன். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இந்த வைண்டிங் இப்படி போயிட்டு மீட்டர்ஸ் வழியா இப்படி வந்து இப்படி போய் பினிஷ் ஆகுது. ஸோ சீரீஸ்ல தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இங்க. ஆனா எப்படி இருக்கு, இந்த வைண்டிங்க்கும் ஆப்போசிட் கரண்ட் டைரக்ஷன் கிடைக்குது. அதாவது இன்டர்னல் கரண்ட் கேன்சல் ஆயிரும், இன்டர்னல் சர்க்குலேட்டிங் கரண்ட் இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிற சர்க்குலேட்டிங் கரண்ட் கேன்சல் ஆயிரும். அதை கேன்சல் பண்றதுக்கு தான் சீரீஸ் அப்போசிஷன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இல்லைன்னு சொன்னா அது தனியா ஹீட்டிங் காஸ் பண்ணும், அது தனியா ஒரு வைண்டிங் லாஸ் கிரியேட் பண்ணி விட்டுரும். அதை சப்ரஸ் பண்றதுக்காக அப்போசிஷன், சீரீஸ் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கனெக்ஷன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அகெயின் 2 சைட்ல பிரைமரி சைடு செகண்டரி சைடு. ஸோ இது மொத்தமா இது பிரைமரி சைடு, இது மொத்தமா இது செகண்டரி சைடு எடுத்துக்கிறோம். 2 சைட்லயுமே மீட்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். என்னென்ன மீட்டர், வாட் மீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர். ஓகே, 2 சைட்லயும் கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இது எப்பவுமே 2 ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் சேம் போலாரிட்டிஸ்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பிரைமரி வந்து பேரலாகவும் செகண்டரி வந்து சீரீஸ் அப்போசிஷனாகவும் இருக்கு. இப்போ என்ன பண்றோம், வோல்டேஜ் இன்ஜெக்டட் இன்டு செகண்டரி டு கேரி ரேட்டட் கரண்ட். அப்போ செகண்டரி சைட்ல ரேட்டட் கரண்ட் கிடைக்கிற மாதிரி வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஏசி டெஸ்ட்ல பிரைமரி சைட்ல இன்ஜெக்ட் பண்ணோம், செகண்டரி சைட்ல ஷார்ட் பண்ணோம். ஆனா இங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணிருக்கோம், தனியா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான வோல்டேஜை இன்டியூஸ் பண்றதுக்கு. அண்ட் இங்க வந்துட்டு மறுபடியும் சப்ளைல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ சப்ளைல இருந்து நமக்கு ரேட்டட் வோல்டேஜ் இங்க கொடுத்துட்டு இருப்போம். இங்க ரேட்டட் வோல்டேஜ் கிடையாது, ரேட்டட் கரண்ட் சப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 சைடும் சப்ளைல கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இங்க ரீடிங்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் டைம்ஸ். ஸோ இந்த வாட் மீட்டர் வந்து 2 டைம்ஸ் அயர்ன் லாஸ் ரீட் பண்ணும், இந்த வாட் மீட்டர் வந்து 2 டைம்ஸ் காப்பர் லாஸ் ரீட் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் 2 times rated current. This is 2 times core loss current or I0 open circuit current னு சொல்லலாம். இது வந்து சப்ளை வோல்டேஜ் ஆர் ரேட்டட் வோல்டேஜ். பிரைமரி சைட்ல சொல்றதுனால V1. இந்த வோல்ட் மீட்டர் எதுக்குன்னு சொன்னா இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து 0 இருக்குதா அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கும் இந்த வோல்ட் மீட்டர். ஓகே, ஸோ இது 0 ஆனாதான் இந்த சுவிட்சை நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். இது 0 ஆகுற வரைக்கும் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண முடியாது. இது நீங்க கரெக்டா சீரிஸ் அப்போசிஷன்ல கனெக்ட் பண்ணிருந்தா இது 0 காட்டும். இது 0 காட்டும் போது சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடுவோம். சுவிட்சை க்ளோஸ் பண்ண உடனே இது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஓகே, இது வழியா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ இங்க ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை இம்போஸ் பண்ணிட்டு இந்த சைடு காப்பர் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இந்த சைடு ரேட்டட் வோல்டேஜ் இம்போஸ் பண்றதுனால கோர் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஜஸ்ட் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல